பண்ணுறதுக்கு நான் 1/2 kg மூங் தாலை 4 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்ச மூங் தாலை அதில் இருக்க தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் கீழே போட்டு இதை ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. இது ரொம்பவும் ஆறிடக்கூடாது. நீங்கள் இப்படி கையில் எடுத்தீங்கன்னா உங்கள் கையில் ஈரம் ஓட்டக்கூடாது. பாருங்க, இப்போ மூங் தால் நல்லா காஞ்சிடுச்சு. கையில் ஓட்டல. இது அளவுக்கு அதிகமாகவும் காயல. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். ஜூஸ் வடிகட்டுறதோ இல்லை ஜலிக்கிறதோ மெட்டல்ல இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. ரொம்ப அதிகமா போடாதீங்க. ஏன்னா எண்ணெய் பொங்கி வரும். எண்ணெய் பொங்கி வந்துச்சுன்னா இப்படி தூக்கிட்டு திருப்பி அதுக்குள்ள பொங்கி வந்த எண்ணெய் அடங்கிடுச்சுன்னா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்துக்கோங்க, அதிகமா போடாதீங்க. பாருங்க, இப்போ மூங் தால் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை டிஷ்யூ போட்டு பாத்திரத்துல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த சவுண்ட்லேயே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம மொத்த மூங் தாலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபுட் கலரோ இல்லை மஞ்சளோ சேர்க்கல. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. கடையில் பாக்கெட்டில் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம இன்னைக்கு ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணலை, ஹோம்மேடில் தான் பண்ணியிருக்கோம். இது உங்கள் உடம்புக்கு ஹெல்தி கூட. ஸோ நீங்கள் இதை தாராளமாக வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இப்போ எல்லா மூங் தாலையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் ஆயில் இருக்கத்தான் செய்யும். பட் நம்ம கீழே டிஷ்யூ போட்டதுனால கொஞ்சம் ஆயில் அதுவே எடுத்துருச்சு. ஸோ மேலே இருக்கிற ஆயில் நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு. அந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது கூட நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். பட் நான் ஊற வைக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்ததுனால இது கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள். இது டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாத்தூள். இதுல நம்ம 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் சாட் மசாலா சேர்த்துப்பாங்க. இதுல குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுனால நம்ம 2 பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துட்டா அவங்க உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல டிஷ்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இதை நான் இப்போ குலுக்கி விட்டுக்கிறேன். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு இதை மூடி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 month வரைக்கும் நல்லாவே இருக்கும். நம்ம பெருங்காயெல்லாம் போட்டிருக்கனால நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சீக்கிரமா மீட் பண்றேன். நான் உங்க வைஷ்ணவி. இது நம்ம கிட்ஸ் கிச்சன். சமைக்கலாம், சுவைக்கலாம்.